கிமு 261 ஆண்டு கலிங்கப் போர். 1,00,000 பேர் இறந்தார்கள். 2,00,000 பேர் காயமடைந்தார்கள். ஒரு மனிதனின் ஆசையால். அவன் பெயர் அசோகன். மௌரிய பேரரசின் 3வது சக்கரவர்த்தி. சந்திரகுப்த மௌரியரின் பேரன். 99 சகோதரர்களை கொன்று சிம்மாசனம் எடுத்தவன். சண்டாசோகன் என்று பெயர் வாங்கியவன். அவனுடைய ஒரே இலக்கு உலகம் முழுவதும் வெற்றி பெறுவது. கலிங்க நாடு மட்டும் வசமாகவில்லை. அசோகன் கோபமடைந்தார். போர் அறிவித்தார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை இந்த போர் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும் என்று. போர் முடிந்தது. அசோகன் வெற்றி பெற்றார். ஆனால் அடுத்த நாள் அவர் போர்க்களத்திற்கு சென்றார். அவர் என்ன பார்த்தார் தெரியுமா? ரத்தம், உடல்கள், அழுகை. ஒரு தாய் இறந்த மகனை கட்டிப்பிடித்து அழுதார். ஒரு குழந்தை தந்தையை தேடிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அசோகனுக்கு புரிந்தது, நான் என்ன செய்துவிட்டேன். உலகத்திலேயே மிகவும் வலிமையான அரசர் அழுதார். அன்று அவர் ஒரு முடிவு எடுத்தார். இனி நான் ஒரு போர் கூட செய்ய மாட்டேன். வாளை விட்டுவிட்டேன். அஹிம்சையை தழுவுகிறேன். அவர் புத்த மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தார். சண்டாசோகன் மாறினார் தர்மாசோகனாக. அதன் பிறகு அவர் என்ன செய்தார் தெரியுமா? நாடு முழுவதும் மருத்துவமனைகள் கட்டினார். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தர்ம தூண்களை நாட்டினார். அஹிம்சையை பரப்பினார். கல்வி நிலையங்களை ஆரம்பித்தார். புத்த மதத்தை உலகம் முழுவதும் பரப்பினார். இலங்கை, தாய்லாந்து, ஜப்பான் எல்லாம் அவரால் தான் புத்த மதம் பரவியது. இன்று 2300 ஆண்டுகள் கழித்து அசோகனின் சின்னம் நமது இந்திய தேசிய கொடியில் உள்ளது. அவரது தூண்கள் இன்னும் நிற்கின்றன. உலகம் அவரை அசோகா தி கிரேட் என்று நினைவு கூறுகிறது. கொலைக்காரனாக இருந்தவர் இன்று தர்மத்திற்கான சின்னம். ஏன்? காரணம், உங்களின் கடந்த காலம் உங்களை வரையறுக்காது. உங்களின் மாற்றம்தான் உங்களை வரையறுக்கும். மாறுவதற்கு தாமதம் ஒருபோதும் இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் நல்லவராக மாறலாம். அதுதான் மாற்றத்தின் சக்தி.